மக்களே, நீங்க வில்லேஜ் அதாவது இந்த காலத்துல இல்லங்க, முன்னாடி காலத்துல வில்லேஜ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து தலைவாசல்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த வாசல்ல தான் என்னன்னா, அந்த ஊர்ல இருக்க அ தலைவர் முதற்கொண்டு, அந்த ஊர்லோட மூப்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஊருக்கு நல்லது, கெட்டது எல்லாம் பார்க்கறது, அது குறிச்ச தீர்மானங்கள் எடுக்கிறதெல்லாம் என்னன்னா, அந்த இடத்துல தான் எடுப்பாங்கங்க. இது வந்து மத்திய ஆசியா பகுதி, அது இஸ்ரேல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாசல் வந்து ஒளிமுக வாசல்ன்னு சொல்லுவாங்கங்க. அந்த இடத்துல தான் அந்த ஊருக்கான எல்லா தலைவர்கள்ட்ட அந்த ஊருக்கான எல்லா தேவைகளை சந்திக்கிறது வந்து எல்லா பிளான் அங்கனதாங்க போடுவாங்க. அந்த ஊர்ல எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கான அதிகாரம் அந்த வாசல்ல இருந்து தாங்க போகும். அதாவது அந்த வாசல்ல அவங்க கூடி மீட்டிங் போட்டு எடுக்கிற முடிவு தான் அந்த ஊர்ல வந்து ப்ராசஸ் ஆகுங்க. அதத்தான் ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்க வந்து ஆதியாகமம் 22 அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள்ன்னு போட்டிருக்குதுங்க. அப்ப அந்த சத்துருக்களோட வாசல்னா ஒவ்வொரு சத்துருக்கள் அந்த இஸ்ரேல் மக்களோட அவங்களோட எதிரிகளோட வாசல்கள் அவங்களோட அதாவது அந்த கிராமங்கள் அந்த நகரத்தோட அந்த வாசல் அந்த தலைமைத்துவம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அந்த டவுனையோ அல்லது அந்த சிட்டியையோ அல்லது அந்த வில்லேஜையோ அடக்குகிற அந்த அதிகாரம் உள்ள அந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கவர்மெண்ட் இருக்கு பார்த்தியா அதை வந்து கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுப்பாராங்க. இதுதாங்க இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்றாரு. நம்மளும் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வோமா. அப்ப நம்முடைய சத்துருக்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்துருக்கள் வந்து பிசாசு. பிசாசு என்ன செய்றியா? மனுஷர்கள் மூலமா நம்மள தொல்லை பண்றான். அப்ப யார் யார் நம்மள தொல்லை பண்றாங்களோ, அவங்க மேல அதிகாரங்கள நமக்கு கொடுக்குறாராம். அப்ப அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா, உடனே நம்ம அவங்கள கொல்றதுக்கா? இல்லங்க. அவங்க நம்ம மேல அதிகாரம் செலுத்தாதபடி நம்ம வாயினால் பேசப்படும்போது, நம்ம எதுல அடிபட்டு இருக்கோமோ, அதுலருந்து நம்ம எழும்புவோங்க. அந்த அதிகாரத்த நமக்கு சிலுவையிலே இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்காருங்க. நம்ம அதிகாரத்தோடு நமக்கு விரோதமா செயல்படுகிற வியாதிய பார்த்து பேசணுங்க. நமக்கு விரோதமா இருக்கிற தரித்திரத்தை பார்த்து, பகைஞர்களை பார்த்து நம்ம பேசும்போது, நம்மளோட வார்த்தை வெளியே வர 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 நமக்கு விரோதமா செயல்படுற எல்லா கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகுமாங்க. இதுதாங்க அந்த வசனத்தோட வாக்குத்தத்த வசனத்தோட ஒரு முழு அர்த்தம். அவர் ஏற்கனவே எதிரிகளோட வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியவன் சிலுவையில் மூலம் நமக்கு அந்த கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்காராங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.